கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். புதிய ஒரு மாதத்துக்குள் கடந்து வருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் அவர் உன்னதமான தேவனாய் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து அற்புதமாய் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறபடியினால் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்தின கிருபைகளை எண்ணி பார்த்து அவரை துதித்து இந்த புதிய மாதத்தை தொடங்குவோம். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அதுபோல இந்த மாதம் தேவன் நம்முடைய நெருக்கத்தை மாற்றி ஒரு விசாலத்தை உண்டாக்குவார். இந்த மாதம் தேவன் ஒரு ரெகோபோத்தை உண்டாக்கி தருவார். தேவன் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் பின்பகுதி. அப்பொழுது அவர் நம் தேசத்தில் பலுகு பெரும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கு தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து எகிப்து தேசம் போகாமல் கேராரிலே குடியிருந்தான். அந்த தேசம் பஞ்சம் மிகுந்ததாய் இருந்தது. அந்த பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தபடியினால் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனை அடைந்தான். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை மறுபடி அவன் தோண்டின போது கேராரூர் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு ஏசேக்கு என்றும் சித்தன்னா என்று பெயரிட்டான். அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டு தேவனை மகிமைப்படுத்தினான். அதுபோல தேவன் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா ஏசேக்கு சித்தன்னாவை மாற்றி ஒரு ரெகோபோத்தை உண்டு பண்ணுவார். நீங்கள் உங்கள் வாழ்வில் இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப பெற கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் உங்கள் தகப்பனுடைய சுதந்திரத்தை இழந்து ஒருவேளை நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அந்த சுதந்திரத்தை உங்கள் கரத்தில் திரும்ப தருவார். யோபு தன் வாழ்வில் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொண்டது போல தேவாதி தேவன் நீங்கள் இழந்த உங்கள் சுதந்திரத்தை உங்கள் கரங்களில் திரும்பி தர அவர் உண்மையுள்ளவர். சத்துரு உங்கள் கரத்திலிருந்து எடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவன் பறித்து கொண்ட எல்லா நன்மைகளையும் உங்கள் வாழ்வில் அவன் திருடின எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர் உங்களுக்கு திரும்ப அளித்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல பெருக்கத்தை உண்டாக்கி ஆசீர்வதித்து எல்கைகளை உருவாக்கி தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மாதத்தில் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, புதிய ஒரு மாதத்தை காண செய்த கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னத தேவனும் தெய்வகுமாரனுமாகிய கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி பாதுகாத்தது போல இந்த புதிய மாதத்திலும் புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து ஜெயம் பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாட்களிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், இழந்து போன காரியங்களை நீர் திரும்ப தருகிற கர்த்தராயிருக்கிறீர். அப்பா, வல்ல தகப்பனே, நாங்கள் வாழ்க்கையில உலக பிரகாரமான இழப்புகள், ஆவிக்குரிய இழப்புகள் எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் மீட்டு தருகிற என் தேவாதி தேவன் அல்லவா. கர்த்தர் எல்லாவற்றையும் மீட்டு தந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெகோபோத் உண்டாக கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கும் போது உன்னத பலத்தால் நன்மையின் ஆசீர்வாதங்களில் நான் நிறைத்து அற்புதங்களை அடையாளங்களாய் பிள்ளைகளை மாற்றுவீராக. உன்னத கரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். எல்லா மகிமைங்க உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.